வழக்கு முல்லாஃபியா. சரி, இந்த துஆட அர்த்தத்தை சொல்றேன், புரிஞ்சு கொள்ளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மன்னரைக்கு ஒரு அடக்கஸ்தலத்துக்கு போனீங்கன்னு சொன்னா இந்த துஆவை ஓதுங்கன்னு சொன்னாங்க. இது ஒரு அடக்கஸ்தலமா இருந்தாலும் சரியா, 1000 பேர் அடக்கஸ்தலமா இருந்தாலும் சரியா, அது சஹாபாக்களா இருக்கலாம், எங்களோட ஆலிம்களா இருக்கலாம், எங்களோட ஷேகுமாரா இருக்கலாம், எங்களோட பெற்றோரா இருக்கலாம், மூதாதையர் யாரா இருந்தாலும் இந்த துஆவை தான் ஓதணும். இந்த துஆட அர்த்தம் என்னன்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் மூமினீன வல் முஸ்லிமீன். மூமினான முஸ்லிமான கபர்வாசிகளே, உங்கள் மீது இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும். வ இன்னா இன்ஷா அல்லாஹ் லலாஹிக்கும். நிச்சயமா அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களோடு இணைந்து கொள்வோம். அஸ்ஸலல்லாஹு லனா வலக்கும். இந்த துண்டு தான் வந்துங்க. எங்களுக்கும் கபர்ல இருக்கக்கூடிய உங்களுக்கும் இறைவனத்தில் நாங்கள் நலவை நாடினோம். யாரு? உயிரோடு இருக்கக்கூடிய நாங்க தான். மரணித்தவர்கள் யாராக இருந்தாலும் நலவ நாடி துவா செய்யறது. அது இல்லாம அவங்கள்ட்ட போய் எங்களுக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. அத்துவா ஹுவல் இபாதத். துஆ என்பது ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்திருக்கணும். அது அல்லாஹ்க்கு மாத்திரம் தான் செய்யணும். அல்லாஹ் அல்லாத பிறர்கிட்ட போய் செய்யணும்னு சொன்னா அது ஷிர்க், இணை வைப்பு. இணை வைப்பு என்பது எங்கள் உள்ளத்துல கடுகளவு இருந்தால் கூட நாங்கள் சுவர்க்கத்தினுடைய வாடகை கூட நுகர மாட்டோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் இந்த ஷிர்க் என்கின்ற பெரும்பாவத்திலிருந்து பாதுகாக்கணும். சரி, இந்த 4 சுவர்களுக்குள்ளதான் இந்த யுத்தத்துல சைலாக்கப்பட்ட 70 சஹாபாக்கள் அடக்கத்தலம் இருக்கு. இந்த 70 பேர்ல 2 சஹாபாக்கள் மாத்திரம் அடையாளம் காணப்பட்டாங்க. இன்னார் தான் இந்த இடத்துல அடக்கப்பட்டாருன்னு சொல்லி ஒருவர் நபியாவுடைய சாச்சா ஹம்சா ரலி அவர்களும், அடுத்தது அப்துல்லா பின் ஜவ்ஸ்லி அவங்களும். எங்க அடக்கப்பட்டான்னு பாருங்க. லாஸ்ட்ல 2 கல்லு நிப்பாட்டப்பட்ட மாதிரி இருக்கு. முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று நிப்பாட்டப்பட்ட மாதிரி இருக்குது. அந்த லாஸ்ட்ல அதுல ஒன்று ஹம்சா ரலி அவங்களுக்குரியது, ஏனையா 68 அப்துல்லா பின் ஜவ்ஸ்லி அவங்களுக்குரியது, ஏனைய 68 சஹாபாக்கள் அடக்கஸ்தலமும் இந்த 4 சுவருக்குள்ள இருக்குது. யார் எவ்வளவு தெரியாது. திரும்பி வந்தவங்க பேசினாண்டா தங்கள்கிட்ட வந்து ஆயுதத்தையில அவங்களுடைய கூடாரத்தில் வச்சுக்கிட்டு இந்த யுத்தத்துல என்னது எதிரிகள் விட்டு சென்ற கனிமத்துக்களை புறக்குறாங்க. இந்த சம்பவத்துல ஜபல் ருமாத் மலைக்கு மருந்தவங்க பாக்குறாங்க. எங்களை போலதானே எங்களோட தோழர் மதினால கஷ்டப்பட்டவங்க, அவங்களுக்கு தேவையான தெரிஞ்சு கொண்டாங்க. எனவே நாங்களும் இறங்கி எடுப்போம் சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்ப அப்துல்லா பின் ஜவ்ஸ்லி சொன்னாங்க, நபியாருடைய கட்டளை வராமல் யாரும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி. அதுல சில தோழர் வச்சுருக்காங்க, நபி அவங்க சொன்னது யுத்தம் வந்தா தான் இறங்குவான்னு சொல்லி. இப்பதான் யுத்தம் முடிஞ்சுன்னு சொல்லப்பட்டு 50 பேர்ல கீழே 40 பேர் இறங்குறாங்க. 10 சஹாபாக்கள் மட்டும் ஒழிச்சுக்கிறாங்க. அப்ப 3000 பேர் கொண்ட படம் வர நினைச்சா அதுல வந்து ஒரு சின்ன ஒரு படம்